ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜியோ பிஓஎஸ் லைட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ மொபைல் நம்பர் ரீசார்ஜ்க்காக உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன் தான் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் யார் உருவாக்கியிருக்காங்கன்னா, ஜியோவோட ஓன் கம்பெனி அப்ளிகேஷன் தான். ஸோ இதை நீங்கள் தாராளமாக நம்பிக்கையாக பயன்படுத்தலாம். இந்த அப்ளிகேஷனில் என்ன நமக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனில் வந்து ரூ. 1000 மேலே ஆட் பண்ணிங்கன்னா 1041 தர்றாங்க. அந்த 1041 நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த அப்ளிகேஷன் யாருக்கு அதிகமாக பயனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் கடை வச்சிருந்தாலும் சரி, அல்லது மொபைல் நம்பர் அதிகமான நபர்களுக்கு வந்து நீங்கள் ஜியோ நம்பர் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பயனாக இருக்கும். அதே போல் சவுதி அரேபியாவில் இருக்கவங்க இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்த முடியும். அதையும் நான் எப்படிங்கிறது சொல்லித்தரேன். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான், அல்லது ஐஃபோன் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். நீங்கள் ரொம்ப சுலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜியோ நம்பரை என்டர் பண்ணி ஒரு ஓடிபி போகும். அதை என்டர் பண்ணிங்கன்னா போதும், அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த ஜியோ பிஓஎஸ் லைட் அப்ளிகேஷன் வந்து இந்தியாவில் மட்டும்தான் கிடைக்கும். அதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் வெளிநாட்டில் இருக்கவங்க, அதாவது சவுதி அரேபியா இது மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து வெளியில் தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ப்ளே ஸ்டோரை விட்டு வெளியில் தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இந்த அப்ளிகேஷனில் எப்படி பணம் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நான் லோட் மணின்னு கொடுக்குறேன். என்னோட பேலன்ஸ் வந்து 1124 இருக்குது. லோட் மணிங்கிறத டச் பண்ணுறேன். டச் பண்ணும்போது இதில் வந்து மினிமம் அமௌண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூ. 1000 மேலே தான் வந்து சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆட் மணியில் வந்து ரூ. 1000 மேலே தான் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டில் ஏற்றிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ₹50, ₹100, ₹500, ஏன் $999 வரையும் ஆட் பண்ண முடியாது. ரூ. 1000 மேலே ஆட் பண்ணிங்கன்னா ₹41 சேர்த்து 1041 தருவாங்க. அதில் கீழே பாருங்கள், ₹1041 66 பைசான்னு வந்திருக்கு. ரொம்ப சுலபம் தான். இந்த அப்ளிகேஷன் யார் வேணாலும் பயன்படுத்த முடியும். ரொம்ப சிம்பிள் தான். இல்லை செட்டிங்லாம் ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. ₹1000 என்ட்ரு பண்ணுங்கள், ப்ரொசீட்னு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஏடிஎம் கார்டு அல்லது யூபிஐ இந்த ஏதாவது ஒரு வழி மெத்தடில் நீங்கள் வந்து இந்த இதில் வந்து பணத்தை ஆட் பண்ணிக்கலாம். ₹1000 எக்ஸ்ட்ரா வந்து ₹41 வந்து தருவாங்க. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 5000 வரை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இது வந்து மொபைல் அதிகமான ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறவங்க கண்டிப்பாக இது வந்து பயனாக இருக்கும். அதே போல் சவுதி அரேபியாவில் எப்படின்னா, நான் யூஸ் பண்ணது வந்து நிறைய ஏடிஎம் கார்டு வந்து, அதாவது அல்ராஜி, என்சிபி இந்த மாதிரி பல ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எதுவுமே வந்து சாதாரண டெபிட் கார்டு வந்து இந்த ஜியோ அப்ளிகேஷன் வந்து வேலை செய்யலாம். ஆனால் எஸ்டிசிபியில் புது அப்ளிகேஷன் வந்து வந்திருக்கு. இப்போ எஸ்டிசிபியில் ஏடிஎம் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஏடிஎம் கார்டு வந்து வேலை செய்து அவங்க வந்து இந்த எஸ்டிசிபி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் அந்த ஏடிஎம் கார்டு மூலமாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டிசிபி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் செட்டிங் எடுத்துகிட்டு ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். இதில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த எம்பின் சொல்லி என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு எம்பின் வந்து செட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் அதே பின்னை வந்து என்டர் பண்ணிங்கனாலே போதும், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த வேலிட்டியும் சொல்ல, இப்போ நான் உதாரணத்துக்கு ₹1124 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்குன்னு எதுவும் வேலிட்டிலாம் எதுவும் சொல்லவே இல்லை. இதனால் வந்து இந்த ரீசார்ஜ் பண்ணி ஆகணும்னு சொல்லலாம் எதுவும் சொல்லலை. நம்ம வந்து யாருக்கு வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக வந்து கேஷ்பேக் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 5000 வரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஓகேவா? இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க, சொல்லித்தரேன். இதில் எதுவும் செட்டிங்னு ஒன்றும் கிடையாது. இதில் இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடு இருக்கும். நான் காட்டுறேன். இந்த 3 கோடு இருக்குது. இந்த 3 கோடை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங் பண்ணலாம். இதில் செட்டிங்லாம் ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், இதில் லோட் பண்ணி ரீசார்ஜு, சேஞ்ச் எம்பின், அதாவது நீங்கள் ஏற்கனவே செட் பண்ணியிருக்க பின்னை வந்து மாத்திரம் தான் மாற்றிக்கலாம். அதாவது பாஸ்வேர்டை மறந்துட்டாலும் நீங்கள் அதை மாத்திரம் மாற்றிக்கலாம். வேறு எதுவும் இதில் ஒன்றும் செட்டிங்லாம் ஒன்றும் கஷ்டமான வேலைலாம் கிடையாது. மொபைல் நம்பர் என்டர் பண்ண வேண்டியது, ரீசார்ஜ் பண்ண வேண்டியது, வேறு ஒன்றுமே இதில் கஷ்டமான வேலைலாம் கிடையாது. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.